சீரகம், கடலைப்பருப்பு, வேர்க்கடலை, பூண்டு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை வச்சு நம்ம ஒன்று பண்ண போகிறோம். அது என்னன்னு தெரியுமா? புளி சாப்பாடு. வாங்க. ஃபஸ்ட்டு நான் எண்ணெய் ஊற்றி அப்பளம் வறுத்துக்கிட்டேன். அப்பளம்லாம் யாருக்கெல்லாம் பிடிக்காது சொல்லுங்க? எனக்கு பிடிக்காத அப்பளம். ஆனால் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க கேட்பாங்க. அவங்களுக்காகவே அப்பளம் வறுப்பேன் டெய்லியும். வறுத்துட்டு அதே எண்ணெயில் கடுகு, கொஞ்சமாக சீரகம், அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா, நம்ம எடுத்து வச்ச கொஞ்சம் தொண்டை சரியில்லை, ஏன்னா கிளைமேட் சரியில்லை, அதனால கோல்ட் ஆயிடுச்சு எனக்கு. ஸோ அதனால கண்டுக்காதீங்க. அப்புறம் நம்ம எடுத்து வச்சு எல்லாமே அதில் போட்டுக்கலாம். கடுகு, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை அப்படின்னு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நம்ம போட்டதெல்லாம் வதங்க கொஞ்சம் நேரம் ஆகும். அது ப்ரௌனிஷாக ஆகணும். அதுக்கப்புறம் என்னென்ன பண்ணணும், மஞ்சத்தூள் மட்டும் தான் நம்ம சேர்க்க வேண்டியது இருக்குது. மஞ்சத்தூளும் உப்பும் அது பின்னாடி சேர்த்துக்கலாம். யாரெல்லாம் நெட்ஃப்ளிக்ஸ் பார்ப்பீங்க? நான் பார்க்குறவங்க தெரிஞ்சிருக்கோம் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் பற்றி. அந்த சீரீஸ்லாம் யாருக்கெல்லாம் பிடிக்கும் உங்களுக்கு? எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் ஸ்டீவ்லாம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. இப்போ நான் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிட்டேன், சரிங்களா? ஆனால் ஸ்டீவுக்கும் டஸ்டினுக்கு மட்டும் எதுவும் ஆகக்கூடாது கடவுளே அப்படின்னு நான் நினச்சின்னு இருக்கேன். எதுவும் ஆகக்கூடாது. என்ன பண்ணுறது, என்ன பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்குது ரிலீஸ் ஆகுறதுக்கு. அதுக்குள்ளே எதுவும் ஆகக்கூடாது. எவ்வளோதான் பசங்க தாங்கி தாங்கி பார்த்துக்கிட்டாலும் இந்த பொண்ணுங்க ஏன் தான் இப்படி இருக்காங்கன்னு புரிய மாட்டேங்குது. ஸ்டீவை விட்டுட்டு ஜானதான் கூட போயிட்டான் நான்சி. என்னமோ தெரியல, இந்த 11க்கு ஏற்ற ஜோடி மைக் இல்லை. இந்த சீசன்ல மைக்க போட்டு தள்ளிட்டா கூட எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் ஸ்டீவுக்கு எதுவும் ஆகக்கூடாது. ஏன்னா ஸ்வீட் கேம்ல கூட அப்படிதான் பண்ணாங்க, ஹீரோவை போட்டு தள்ளிட்டாங்க. அதனால எக்ஸ்பெக்டேஷன் வைக்கக்கூடாதுன்னு இருக்கேன் நான். இப்போ பார்த்தீங்கன்னா நான் புளி கரைச்சி ஊற்றிட்டேன், உப்பும் போட்டுவிட்டேன். அதை கொஞ்சம் கொதிக்கணும். அதனால் நம்ம வெயிட் பண்ணணும். கொதிக்க வரைக்கும் மூடி வச்சுட்டு கொஞ்சம் 2 மினிட்ஸ் ஆடின பிறகு திறந்து பார்த்து கொதிச்சிட்டு இருந்துச்சு. ஆனால் தண்ணியாக இருந்துச்சு. நம்மளுக்கு திக்காக வேணும். அதனால் இன்னும் கொஞ்சம் நேரம் விடும். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து பார்ப்போம். இதுக்கு நடுவில் நான் என்ன பண்ணேன்னா, ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். எதுக்காகனாக்கா நம்ம வாழைக்காய் ஃப்ரை பண்ண போகிறோம். அந்த தண்ணியில் இப்போ நம்ம மஞ்சத்தூள் போட்டுக்கிட்டோம். தண்ணி சூடாகணும். அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம்னா, வாழைக்காய் தோல் உரிச்சிட்டு நம்ம ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். இது நான் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக காமிச்சிருக்கேன். நம்ம வாழைக்காவை ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு அது தண்ணியில் போட்டு கொஞ்சம் நேரம் வேக வச்சு அதை எடுத்து நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். அப்போ தான் நம்மளுக்கு மேலே கிறிஸ்பியாகவும் உள்ளே சாஃப்டாகவும் இருக்கும். அதுக்காக தான் நம்ம வாழைக்காவை கழுவி நம்ம ஆல்ரெடி வச்சுருந்தோம் இல்லையா, தண்ணியில் மஞ்சத்தூள் போட்டு அதில் நம்ம போட போகிறோம். அதுக்காக தான் நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ அதை போட்டுட்டு அது ஒரு 3 to 4 மினிட்ஸ் ஆகும் அந்த லெவல் வரத்துக்கு. நீங்கள் ரொம்ப வேக விட்டுட்டிங்கன்னா ரொம்ப வெந்துடும். அப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணும்போது உடஞ்சிரும், வாழைக்காய் ஒட்டிக்கும், குழப்பழன்னு ஆகும். ஸோ அந்த மாதிரிலாம் நமக்கு வேண்டாம். இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா புளி சாதத்துக்கு ரெடியான அந்த புளி ரெடி ஆயிடுச்சு. பாருங்க எவ்வளோ திக்காயிடுச்சு. முன்னாடி இவ்வளோ தண்ணியாக இருந்தது, இப்போ நல்லா திக்காயிடுச்சு. இது போதும், நம்மளுக்கு இந்த லெவல் போதும். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி மூடி வச்சுக்கலாம். இப்போ நம்ம வேக வச்ச வாழைக்காய் வெந்துடுச்சு. அது எடுத்து உப்பு கொஞ்சம், கார மிளகாத்தூள், அதாவது வெறும் மிளகாத்தூள், நான் சத்து மிளகாத்தூள் தான் போட்டிருக்கேன், அதை போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுப்போம்.
மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா எல்லாமே எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வாழைக்காய் இப்போ வறுக்க போகிறோம். ஓகேங்களா? அவ்வளோதாங்க. அதுக்கு ஆல்ரெடி நான் கொஞ்ச நேரம் வச்சுட்டேன் மேரினேட் ஆகிடும்னு சொல்லிட்டு. இதுக்கு நடுவில் நான் சாப்பாடு கலர் வச்சிடலாம். புளி சாப்பாடு, புளியோதரை. ஓகேங்களா? இப்போ கலரி வச்சாக்கா அது செட் ஆகிடும். சாப்பிடும்போது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் இப்போவே நான் முன்னாடியே செட் பண்ணி வச்சிடுறேன் சாப்பாடு. இப்போ நம்ம வாழைக்காய் வறுக்க போகிறோம். அதுக்காக ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிருக்கேன் நான். இது என்னதுன்னு யோசிக்காதீங்க. இது தவா கிடையாது, ஃப்ரை பண்ணுற பேனும் இல்லை. இது ஆப்பக்கடாய். அதில் தான் நான் இப்போ ஃப்ரை பண்ண போகிறேன். என்கிட்ட இருக்க தவா இருக்குது, ஒரு தவா. ஆனால் அது என்ன சொல்கிறது, அதில் போட்டாக்கா எனக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆக மாட்டேன். ஏன்னு தெரியல. சரி, இது ட்ரை பண்ணுவோம் சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணியிருக்கேன் இதில் போடுறதுக்கு. ஆனால் இந்த ஆக்சுவலி ஆப்பக்கடாய். அதில் தான் இப்போ நான் போடுறேன் வறுக்கிறதுக்காக. இதுவாச்சும் ஓகேவா வருதான்னு சொல்லிட்டு நம்ம வச்சுருந்த வாழைக்காய் எல்லாமே எடுத்து போட்டு எனக்கு ரொம்ப டஃப் கொடுத்துச்சுன்னா இந்த அப்பக்கடாய். என்ன சொல்கிறது, கலரி விட்றேன், என்னால் கலர முடியல. ஏன்னா அது அப்படியே வழுக்கிட்டு போகுது. எனக்கு கீழே கொட்டிக்குமோன்ற ஒரு பயம் இருந்துச்சு. ஆனாலும் எப்படியோ நான் அதை ஒழுங்காக எப்படியோ அதை இந்த சைடு பரட்டி நான் என் வேலையே கரெக்டாக செஞ்சுட்டேன். பாருங்க, நீங்களே பாருங்க, அது திருப்ப கூட முடியல என்னால. ஆனா அது வழுக்கிட்டு போகுது.
அவ்வளோதாங்க, வறுத்து முடிச்சாச்சு வாழைக்காய். நான் அதுக்கப்புறம் முட்டையும் வறுத்துக்கிட்டேன். வாழைக்காய் ப்ளஸ் முட்டை வறுவல். புளியோதரைக்கு ஏற்ற சைட் டிஷ் கண்டிப்பாக வாழைக்காய் வறுவலும் முட்டை வறுவலும் தான் நான் நினைக்கிறேன். அதை சாப்பிடலாம். இதாங்க ஆல்ரெடி நம்ம கறி வச்ச சாப்பாடு, அதை கொஞ்சம் போட்டுட்டு ப்ளஸ் முட்டை, அப்புறம் வாழைக்காய் வறுவல். அப்புறம் இது மூணுத்தையும் வச்சு சாப்பிட்டா அடி டூலாக இருக்கும். நான் நினைக்கிறது ஒன்று தான் நினைக்கிறேன். வேறு எதனா பெஸ்ட் சைட் டிஷ் இருக்கான்னு எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு பர்சனலி எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் இந்த காம்போ. அது ஏன்னா எனக்கும் தெரியல. நீங்களும் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. தேங்க்யூ.